ஆன்மீக உலக அன்பர்களுக்கு முதலில் வணக்கம். இந்த நேரத்தில் நம்ம ஜாதக சம்பந்தமா பேச போறோம். இந்த ஜாதக முறைப்படி ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான வேலைகள் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சு செய்தா வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. நிறைய பேர் தெரியாம அவங்களுக்கு கிடைத்த வேலையை செய்திருவாங்க. அதனால நிறைய பேர் தொழிலில் நஷ்டமடைந்து வேறு தொழிலை மாற்றி இரண்டாவது தொழில் அமையும் போது மட்டுமே வெற்றி பெறுறாங்க. ரெண்டாவது மூன்றாவது தொழில் போனதுக்கு அப்புறமா வெற்றி பெறுவாங்க. இது நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க இந்த அனுபவத்தால கிடைத்த பலன் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இல்லை, கிரகங்களால் கிடைத்த பலன் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு அமையாத ஒரு லக்கணக்காரர்களுக்கு பொருந்தாத வேலைகள்ல அவங்க இருப்பாங்க. அந்த வேலைகள் அவங்களுக்கு மன கசப்பையும் மன சலிப்பையும் தரும். விருப்பத்தோட அந்த வேலைகளை செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு லக்கணக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான வேலைகள் அமைந்தால் விருப்பத்தோடும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோட அந்த வேலையை செய்தால் மட்டுமே தான் அவங்க அதுல ஷைன் ஆவாங்க. அந்த மாதிரி வேலைகளை இப்ப நான் சொல்றேன். ஒவ்வொரு லக்கணத்துக்கு உண்டான 10ஆம் அதிபதி மட்டுமே அவங்க விருப்ப தொழிலா வரும். அந்த லாபஸ்தானமும் பலமா இருக்கணும். அவங்க இருக்கிறவங்க மட்டும்தான் அதிகமா சம்பாத்தியம் பண்ண முடியும். ஆனா எந்தெந்த லக்கணக்காரர்கள் என்னென்ன வேலை செய்யலாம், எந்த வேலையில திருப்தி அடைவாங்க, எந்த வேலையில அதிக லாபம் சம்பாதிப்பாங்க, அதாவது அந்த அந்த மாதிரியான வேலைகள் தான் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்குதுல்ல, அதை பத்தி தெளிவா பேசுவோம். என்னதான் ஒருவருக்கு அது மாதிரி சூழல்கள் இருந்தாலும் 11ஆம் இடம் ஒருவருக்கு ரொம்ப பலமா இருந்தால் மட்டும்தான் அதிகமான லாபம் சம்பாதிப்பாங்க. அது எது மாதிரியான இடங்கள் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இப்ப மேஷ லக்கணக்காரருக்கு 10ஆம் அதிபதியா யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வருவார். அந்த மேஷ லக்கணக்காரர்கள் பெரும்பாலும் இரும்பு சம்பந்தமான வேலை, இறைச்சி சம்பந்தமான வேலை, எண்ணெய் சம்பந்தமான பொருட்கள் இதெல்லாம் கை கொடுக்கும். குறிப்பா அடிமை வேலை, இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யறது, இந்த சனி பகவான் ஆதிக்கம் உள்ளவங்கலாம் இந்த மாதிரியான வேலை செய்வாங்க. இன்னொரு வேலை பொது சேவைகளில் ஈடுபடுவது, பலரை பார்த்து வேலை செய்வது. ஒரு சிலர் மேஷ லக்கணக்காரர்கள் அரசு சம்பந்தமான இடங்களிலும் வேலை செய்வாங்க, அதிகாரிகளாக வேலை செய்வாங்க, நேர்மையான அதிகாரிகளாக இருப்பாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையில இருப்பாங்க, சிறை காவல் படையில இருப்பாங்க. இதெல்லாம் இந்த மேஷ லக்கணக்காரர்களுக்கு தொழிலா வருது. இந்த சனி பகவான் எங்கெல்லாம் உட்கார்றதை வச்சு தொழில்கள் மாறுதலுக்கு ஏற்படுத்தும். பெரும்பாலும் மேஷ லக்கணக்காரர்கள் இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. மேஷ லக்கணக்காரர்களுக்கு 10ஆம் இடம் சனி பகவானா வர்றதுனால இவங்க பெரும்பாலும் இரும்பு சம்பந்தமான வேலைகளிலும், மோட்டார் வாகனம், தொழிற்சாலை, உருக்காலை, சுரங்க சம்பந்தமான தொழில்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா ரிஷப லக்கணத்துக்கு போவோம். ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன். அந்த ரிஷப லக்கணத்துக்கும் 10ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தா அதே சனி பகவான் தான் வராரு. இவங்க ஆடம்பரம் சம்பந்தமான இரும்பு வேலைகள், கிரில் கேட்டு, லக்ஸுரி கிரில் கேட்டு, ஆடம்பர கார் கம்பெனி இதுலெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர பொருட்கள் எல்லாம் இவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் ஆயில், பர்ஃப்யூம் இந்த மாதிரி ஆயில்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் உபயோகப்படுத்துறதுக்கும் உருவாக்குறதுக்கும் இவங்க அதிகமான வேலைகளை செய்வாங்க. பெரும்பாலும் பியூட்டி பார்லர், ஆடம்பரம் சம்பந்தமான துறை, ஃபேன்சி துறை இதெல்லாம் கூட இவங்களுக்கு கை கொடுக்கும். ஆடம்பர உணவு வகைகள் அது கூட இவங்களுக்கு ரிஷபலக்கணக்காரர்களுக்கு கை கொடுக்கும். பெரும்பாலும் இவங்களும் அரசு சம்பந்தமான துறையிலையும் பொது மக்களை பார்க்கக்கூடிய துறையிலையும் கூட இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இவங்களுக்கு உண்டு. அடுத்ததாக மிதுன லக்கணத்தை பற்றி பார்ப்போம். மிதுன லக்கணமே பார்த்தீங்கன்னா புதனுடைய லக்கணமாக வருது. புத்தியை யூஸ் பண்ணி தொழில் செய்கிறவங்க வேலையெல்லாம் இந்த மிதுன லக்கணக்காரர்கள் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன லக்கணத்துக்கு 10ஆம் இடம் குரு பகவானுடைய மீன ராசியா வருது. அந்த 10ஆம் இடம் குரு பகவானா வர்றது அந்த குரு பகவானுடைய தொழிலையும் சேர்ந்து செய்வாங்க. குரு பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங், டீச்சிங், சொல்லித்தரக்கூடிய வேலை, டியூஷன் சென்டர், பணத்தை வாங்கி போடுவது. வெறும் பேங்கிங்னா நிறைய பேர் பேங்க்ல தான் வேலை நினைக்கிறாங்க. கல்லாப்பட்டியில உட்கார்றவங்க எல்லாம் ஃபினான்சியல் சம்பந்தமா ஈடுபடக்கூடிய வேலைகள் எல்லாம் இந்த மிதுன லக்கணக்காரர்கள் செய்வாங்க.
கூடவே கணக்கு டீச்சர், கணக்கு பார்க்கும் வேலை, ஆடிட்டர்ஸ், போதனை செய்வது நீதிபதிகள், மத குருமார்கள், ஜோதிடர்கள், இந்த மாதிரிலாம் இந்த மிதுன லக்னக்காரத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடம் குரு பகவானா வர்றதுனால இந்த பொருளாதாரமும் அதே மாதிரி டீச்சிங் துறையிலையும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பா வெளிநாடு சம்பந்தமான கம்பெனிகளில் வேலை செய்யறது கூட இவங்க இருப்பாங்க. கெமிக்கல், டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் கூட இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கம்பவுண்டர்ஸ், கெமிக்கலை யூஸ் பண்ணி மருந்து செய்யக்கூடியவங்க, அவங்கெல்லாம் இந்த மிதுன லக்னத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மிதுன லக்னம் அப்படின்னாலே புத்தியை யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி பேப்பர், பிரிண்டிங் டெக்னாலஜி, இது மாதிரியான துறையெல்லாம் இந்த மிதுன லக்னக்காரர்கள் அதிகமாக செய்வாங்க. அடுத்ததா கடக லக்கணம். கடக லக்கணமே அப்படின்னு பார்த்தாலும் அது ஒரு நீர் ராசின்னு சொல்றோம். அந்த கடக ராசி நீர்நிலையை பற்றி சொன்னாலும் கடக லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியா யார் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் வருவார். செவ்வாய் ஒரு போர் தளபதினு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த கடக லக்கணக்காரர்கள் செவ்வாய் ஆதிக்கத்தையும் கொஞ்சம் பெற்றுக்குவாங்க. அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா போலீஸ், மிலிட்ரி, லாயர், நிர்வாக அதிகாரி, மிரட்டும் வேலை, உருட்டும் வேலை, சரியா படிக்கலன்னா ரவுடி, இந்த மாதிரிலாம் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடக லக்கணக்காரர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எழுதக்கூடிய வேலை, கற்பனை வளம் மிகுந்த வேலை, நீர் பொருட்கள், கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், ஏற்றுமதி இறக்குமதி, இந்த தொழில்கள்லாம் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பை ஏற்படுத்துது. ஜூஸ் கடை, சர்பத் கடை, ஹோட்டல்ஸ், இதெல்லாம் இவங்களுடைய துறையா வருது. எங்கெல்லாம் நெருப்பு எரியுதோ அங்கெல்லாம் கூட இந்த கடகராசிக்காரர்கள் வேலை செய்வாங்க. தண்ணி எங்க இருக்குதோ அங்கெல்லாம் வேலை செய்வாங்க, நெருப்பு எங்க இருக்குதோ அங்கெல்லாம் வேலை செய்வாங்க. இதெல்லாம் இந்த கடக லக்கணக்காரர்களுக்கு உகந்த தொழிலா வருது. அடுத்து சிம்ம லக்கணத்தை பத்தி பார்ப்போம். சிம்ம லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியா யார் வருவார்னா சுக்கிரன் வருவார். சிம்ம லக்கணமே பெரிய வீரம் பொருந்திய லக்கணம், யாருக்கும் அடங்க மாட்டாங்க, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் எங்க இருக்கலாம், 10ஆம் இடம் சுக்கிரனா வேற இருக்குது. பெரும்பாலும் சிம்ம லக்கணக்காரர்கள் அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் துறை, எலக்ட்ரானிக் துறை, டூரிசம், டிராவல்ஸ், இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேன்சி ஸ்டோர், ஆடம்பர பொருட்கள் உற்பத்தி, ஆடம்பர உணவுப் பொருட்கள், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால், இது மாதிரியான வேலைகள்லாம் இந்த சிம்ம லக்கணக்காரர்கள் செய்வாங்க. எல்லாரையும் அடக்கி ஆள்வது, தலைவனாய் இருப்பது, இது போன்ற வேலைகளும் சிம்ம லக்கணக்காரர்கள் செய்வாங்க. பெரும்பாலும் எதிரிகளை அடக்குவது இவங்களுடைய பெரிய வேலையா சிம்ம லக்கணக்காரர்களுக்கு இருக்குது. அடுத்ததா கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியா யார் வருவார்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்கணத்துக்கு அதிபதியான புதனே 10 கூடியவராக வந்துடுறாரு. அதாவது மிதுன ராசியை குறிக்கிறதா வருது. இந்த மிதுனம் பார்த்தீங்கன்னா எப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரொம்ப புத்தியை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கன்னியும் அதே போலதான், அவங்க கணக்கு போடுறதுல வல்லவங்களா இருப்பாங்க, புத்தியை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல்ஸ் அதிகமாக இவங்க பிரயோகப்படுத்துவாங்க. கெமிக்கல் சம்பந்தமான துறையில் இந்த கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்புறம் வட்டி கடை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அடமான கடை, இதெல்லாம் இந்த கன்னி லக்கணக்காரர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, பணம் புரளக்கூடிய கணக்கெழுதும் வேலை, கேஷியர், ஆடிட்டர், நரம்பியல் துறை அதிகாரி, நரம்பியல் துறை வைத்தியர், இந்த மாதிரியான விவகாரத்துலலாம் இந்த கன்னி லக்கணக்காரர்கள் ஈடுபடுவாங்க. குறிப்பாக கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, கணக்கு பார்க்கும் வேலைகளே அதிகமாக வேலை செய்வாங்க. பெரும்பாலும் இந்த கன்னி ராசிக்காரர்கள் கணித ஆசிரியர்களாக இருக்கிறதுக்கும் கணக்கு போடுறதுக்கும் வல்லவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல அடுத்ததா துலா லக்கணத்தை எடுத்துக்குவோம். துலா லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியா யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை குறிக்குது. துலா லக்கணம் சுக்கிரனை குறிக்குது. இந்த சுக்கிரனும் சந்திரனும் என்னென்னலாம் வேலை செய்வாங்க, நீர்நிலை வேலை, மீன் வியாபாரம், அழகு மீன் விற்பது, அழகிய பொருட்கள், காட்சி பொருட்கள், இதையெல்லாம் விற்பனை செய்வது, உற்பத்தி செய்வது, இதெல்லாம் துலா லக்கணக்காரர்கள் செய்வாங்க. பியூட்டி பார்லர்,
சலூன், டீ ஷாப், ஜூஸு, பால் வியாபாரம், அரிசி வியாபாரம், இதெல்லாம் இவங்க 2 பேருக்கு சேர்ந்து வருது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், மீன் கடை, இதெல்லாம் வந்து இவங்க வச்சாங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் தரும். குறிப்பாக பெரும்பாலும் இந்த துலா லக்னக்காரர்கள் அரிசி வியாபாரம், பால் வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், தண்ணீர் விநியோகம் இதெல்லாம் இருப்பாங்க. கூடவே நவரத்னங்கள்ல வியாபாரமும் இவங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த துலா லக்னக்காரர்கள் ஆடம்பர பொருட்கள் வியாபாரம், நகை வியாபாரம், இதெல்லாம் இவங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததா விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் வராரு. விருச்சக லக்னமும் ஒரு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடையது, சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடையது. செவ்வாயும் சூரியனும் ஆதிக்க எண்கள், ஆதிக்கமான கிரகங்கள்னு சொல்றோம். கட்டாயமா இவங்க வந்து ஒரு அரசு அதிகாரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அல்லது அரசு சம்பந்தமான துறைக்கு எதனா இவங்க உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நெருப்பு சம்பந்தமான துறைகள்ல இருப்பாங்க. போலீஸ், மிலிட்ரி, லாயர், அரசு அதிகாரியா இருக்கிறது இதெல்லாம் இவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் அரசு துறையில் வேலை செய்யறவங்கலாம் விருச்சக லக்னக்காரங்கள்ல முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் இடம் சூரியன் சம்பந்தமாகிறதுனால சூரியன் சம்பந்தப்பட்ட துறையில எல்லாம் இவங்க இருப்பாங்க. கோதுமை வியாபாரம், கோதுமை தின்பண்டம், அதுபோல நெருப்பு எரியக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வேலை, அதெல்லாம் இந்த சிம்ம லக்னக்காரர்கள் செய்வாங்க. அது வந்து விருச்சக லக்னக்காரர்கள் செய்வாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியா யார் வருவார்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசியான புதன் வருவார். அந்த புதன் என்ன செய்வாரு? புதன் புத்திக்காரகன்னு சொல்லியிருக்கிறோம். தனுசு லக்னத்துக்கு அதிபதியானவர் குரு பகவான் சொல்லியிருக்கிறோம். நல்லா அட்வைஸ் பண்றது, யோசனை செய்வது, ஆலோசகராக இருப்பது, புத்தியை வைத்து சம்பாதிப்பது, கற்பனை வளம் மிகுந்த எழுத்தாளராக மாறுவது, இதெல்லாம் இவங்களுடைய தனுசு லக்னக்காரர்களுடைய வேலை. அதே போல கம்ப்யூட்டர் துறையில இருப்பாங்க. நெட்வொர்க்கிங் வேலையில இருப்பாங்க. நெட்வொர்க்கிங்னா கம்ப்யூட்டர் துறையில நெட்வொர்க்கிங் எல்லாத்தையும் பரப்பக்கூடிய வேலை. டெலிகம்யூனிகேஷன் துறையில இருப்பாங்க. இதெல்லாம் இந்த தனுசு லக்னக்காரர்கள் பெரும்பாலும் செய்வாங்க. அவங்களும் பேங்கிங், டீச்சிங் துறையில இருப்பாங்க. பொருளாதார நிபுணர்களா இருப்பாங்க. இதெல்லாம் தனுசு லக்னக்காரர்களுக்கு உண்டு. அடுத்ததா மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியா யார் வருவார்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவானான துளாராசி வராரு. ஆடம்பரம் சம்பந்தமான துறை. சனி பகவான் அங்க லக்னாதிபதியா வராரு. 10ஆம் அதிபதியா சுக்கிரன் வராரு. எங்கெல்லாம் ஆடம்பரம் தெரியுதோ, எங்கெல்லாம் அறிவு தெரியுதோ, அந்த இடத்துலலாம் இவங்க வேலையில இருப்பாங்க. இரும்பு சம்பந்தமான துறையிலையும் ஒரு சிலர் வேலை செய்யறாங்க. நெருப்பு, அகழ்வாராய்ச்சி, பூமிக்கடியில் இருக்கக்கூடிய பொருட்கள், எண்ணெய் வளம், இது மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்கலாம் மகர லக்னத்துல பெரும்பாலும் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். மகர ராசிக்கு இரும்பு, தொழிற்சாலை, ஃபேக்டரி, கருக்கும் இடம், உருக்காலை, ஹோட்டல்ஸ், எங்கெல்லாம் நெருப்பு எரியுதோ அங்கெல்லாம் வேலை, எங்கெல்லாம் அழகு இருக்குதோ அங்கெல்லாம் வேலை, எங்கெல்லாம் இரும்பு இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மகர லக்னக்காரர்களுக்கு வேலையா இருக்குது. அடுத்ததா கும்ப லக்னக்காரர்கள். கும்ப லக்னக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியா யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வரார். இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் நீரை குறிக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்குது. கும்ப லக்னக்காரருக்கு சனி பகவான் அதிபதியா வராரு. இந்த செவ்வாய் என்ன செய்வார்? அடக்குமுறை, போலீஸ் அதிகாரி, கும்ப லக்னக்காரர்கள் பெரும்பாலும் அதுல இருப்பாங்க. பொதுமக்கள் சேவை, நெருப்பு எங்கெல்லாம் எரியுதோ, ஹோட்டல்ஸ், உருக்காலை, அகழ்வாராய்ச்சி, இதெல்லாம் இவங்க இருப்பாங்க. இரும்பு சம்பந்தமான ஃபேக்டரிஸ், அதுல அதிகாரி, போலீஸ், மிலிட்ரி, லாயர், இந்த மாதிரியான வேலையில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு இருக்குது. அடுத்ததாக கடைசியாக மீன லக்னம். மீன லக்னத்துக்கு அதிபதியாக வருபவர் குரு பகவான். அவருக்கு 10ஆம் அதிபதியாக வருபவரும் குரு பகவான் தான். மீன லக்னத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் அதிபதியா குரு பகவானே வர்றதுனால தான் நினைத்த வேலைகளை செய்வாங்க. வெளிநாடு சம்பந்தமான துறை, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான துறை, பினான்சியல் சம்பந்தமான துறை, வட்டி கடை, பொருளை கொடுத்து லாபம் சம்பாதிப்பது, அனைத்து வியாபாரங்களும் இந்த மீன லக்னக்காரர்கள் பண்ணலாம். ஏன்னா எந்த வியாபாரத்திலையும் அவங்க சளைச்சு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் எப்பவுமே ஒரு 85% உயர்ந்து தான் காணப்படுவாங்க. அவங்க பலவிதமான தொழில்களை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வட்டி கடை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அடமான கடை, பொருட்களை வைத்துக்கொண்டு காசு கொடுக்கக்கூடிய வேலைகள், இதெல்லாம் அவங்க செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா குருமார்களாக மாறதுக்கு
அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. டீச்சராக போவாங்க. குறிப்பாக டீச்சராக போனோட பொருளாதாரத்துறையில் டீச்சராக இருப்பாங்க. இதெல்லாம் இவங்க சம்பந்தமான வேலைகளாக இருக்கும். அதே மாதிரி இந்த மீன லக்னக்கார குடும்பத்தார் கூட இந்த மாதிரி பொருளாதாரம் சம்பந்தமான துறையிலெல்லாம் ஆசிரியராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால இதெல்லாம் ஒரு தோராயமாக லக்கணத்தை வைத்து மட்டுமே பலன் சொல்லியிருக்கிறோம். அந்த லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி எங்கெங்கு இருக்கிறாரோ அதை வைத்து அந்த தொழில்களும் சேர்ந்து கொள்ளும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.